பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் நேற்று தினம் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் நேற்று தினத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதற்கு மேலே யாரும் வந்து அமௌண்ட் பெய்ட் பண்ணியோ இல்லை வந்து சலான் அப்லோட் பண்ணுறதோ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமைக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட வந்து இது என்ன இன்ஃபர்மேஷன்றதை கேட்டுக்கலாம். ஸோ அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்றத வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியருக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் நம்ம இந்த வரும் வாரத்துக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 1ஆம் தேதி எப்போ வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமைக்கு நிறைய பணிகள் அப்படின்றது வந்து இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், பாண்டிச்சேரி ரீஜனுக்கும் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்றது. அதற்கான அப்ளிகேஷன் ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த நடந்து முடிந்த ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ்ன்ற மாதிரி தொடர்ந்து வந்து பணிகள் அப்படின்றது போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிலே, காலதாமதம் அப்படின்றது வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ கூடிய நமக்கு அதற்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைய தினம் கூட இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமைக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி எப்போ ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை கேட்டுட்டு உங்களுக்கு அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் மதியத்துக்கு மேலே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீடியோ கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 4க்கான வீடியோ. நம்ம ஆல்ரெடியே 3 வீடியோ வந்து போட்டிருந்தோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், 3 வீடியோ வந்து பாருங்கள். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமைக்கான நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு 30 டெஸ்ட் அடங்கிய காம்போ வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி 45 ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 45 ஆன்லைன் டெஸ்ட்டுன்றப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு 45 ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் எழுதி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே ஜிகே சீரிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உலகின் நீளமான ரயில் நிலையம் எது பார்த்திங்கன்னா நியூயார்க் ரயில் நிலையம். ஸோ உலகின் நீளமான ரயில் நிலையம் நியூயார்க். உலகின் மிக உயரமான கட்டிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா ஐக்கிய அமீரக எமிரேட்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஐக்கிய அமீரக எமிரேட்ஸில் வந்து உலகின் உயரமான கட்டிடம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா. உலகின் மிக உயரமான மலை சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். உலகின் மிக உயரமான விலங்கு வந்து ஒட்டகச்சிவிங்கி. உலகின் மிக நீளமான நதியின் பெயர் வந்து நைல் நதி. உலகின் மிக பெரிய மற்றும் ஆழமான கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். உலகின் மிகச்சிறிய பறவை ஹம்மிங் பறவை. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி இந்த மாதிரியான பணியிடத்துக்கும் வந்து ஜிகே கொஷினாக கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமினர், ரீடர், பைலீஃப்கான எக்ஸாமினேஷன்லையும் ஜிகே கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க. அதனால் இதுலேருந்து கூட கேள்விகள் அப்படின்றது 2-3 கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து அனாலிசிஸ் பண்ணி இந்த கேள்விகள்லாம் உங்களுக்காக தொகுத்து வந்து வழங்குகிறோம். உலகின் மிக சிறிய பறவை வந்து ஹம்மிங் பறவை. நமது சூரிய குடும்பத்தில் மிக சிறிய கிரகம் வந்து புதன். உலகில் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு வந்து சிறுத்தை. உலகில் மிக சிறிய நாடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டிகன் நகரம். உலகின் மிகப்பெரிய கடல் விலங்கு வந்து நீலத்திமிங்கலம். உலகிலேயே வேகமான பறவை வந்து ஃபெரக்ரைன் ஃபால்கன். ஸோ ஃபெரக்ரைன் ஃபால்கன் தான் உலகில் வேகமான பறவை. உலகின் மிகச்சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலியா. உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து கோரக்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இந்தியாவில். அடுத்து வந்து உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ். ஸோ ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் மிக உயரமான நீர்வீழ்ச்சி. வெனிசுலாவில் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் வந்து கேட்வே ஆர்ச். உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் கேட்வே ஆர்ச் அமெரிக்காவில் இருக்குது. மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா. மிகப்பெரிய டெல்டா கங்கை டெல்டா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெல்டா கங்கை டெல்டா வங்காளதேசத்தில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் 3.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. சஹாரா பாலைவனம் எத்தனை மில்லியன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவு. அடுத்து மிகப்பெரிய தீவு வந்து கிரீன்லாந்து. மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. மிகப்பெரிய அணை த்ரீ குரோஜஸ் அணை சீனாவில் யாங்ஸே ஆற்றில் குறுக்கே வந்து பரவி இருக்குது. மிகப்பெரிய நூலகம் வந்து யுனைடெட் ஸ்டேட் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்குது மிகப்பெரிய நூலகம். மிகப்பெரிய கடல் பறவை வந்து ஆல்பட்ரஸ்ங்கிறது மிகப்பெரிய கடல் பறவை. மக்கள் தொகையில் மிகப்பெரிய நகரம் டோக்கியோ ஜப்பானில் இருக்குது. மிகப்பெரிய தீபகற்பம் அரேபிய தீபகற்பத்தில் இருக்குது. மிகப்பெரிய சோலார் ஆலை வந்து பார்த்திங்கன்னா யாஞ்சி சோலார் பார்க் சீனாவில் இருக்குது. நீளமான ஆறு நைல் தான். ஸோ நதியும் நைல், நீளமான ஆறும் நைல். நீளமான ரயில்வே வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. நீளமான சாலை சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா லேடல் சுரங்கப்பாதை நார்வேயில் இருக்குது, 24.51 கிலோமீட்டர் நீளம். நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து கோரக்பூர், உத்தரப்பிரதேசம். ஆல்ரெடி பார்த்த கொஷின் ரிப்பீட்டட் ஆகுது. மிக நீளமான கப்பல் கால்வாய் வந்து செயின்ட் லாரன்ஸ் சீவே அமெரிக்காவில் இருக்குது, கனடாலையும் இருக்குது. மிக நீளமான நதி அணை வந்து பார்த்திங்கன்னா ஹீராக்குட் அணை ஒடிசாவில் இருக்குது, இந்தியா நாட்டில் இருக்குது. ஸோ மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் இருக்குது. நீளம் வந்து 5500 மீட்டர். மிக நீளமான சுவர் சீனாவினுடைய சுவர் தான் வந்து மிக நீளமான சுவர்.
மிக உயர்ந்த மலை சிகரம் எவரெஸ்ட் சிகரம். மிக உயர்ந்த மலைத்தொடர் இமயமலை. மிக உயரமான பீடபூமி பாமீர் தீபத் உலகின் கூரைன்னு அழைக்கப்படுது. மிக உயரமான ரயில் நிலையம் தங்குலா ரயில் நிலையம். மிக உயரமான ஏரி டிடிகாக்கா ஏரி. மிக உயர்ந்த வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஸோ இதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து மிக உயர்ந்த உருகும் கொதிநிலை கொண்ட உலோகம் மின்னிலைமம். மிக உயர்ந்த தலைநகரம் லாஃபாஸ் வெனிசுலாவில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பொலிவியாவில் இருக்குது லாஃபாஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ். கண்டிப்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகாமையில் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது ரிப்பீட்டாக கேட்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிற உலகின் நீளமான ரயில் நிலையம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான உலகின் நீளமான உலகின் உயரமான உலகத்தில் முதல் என்ன இந்த தனிமங்கள் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் வந்து உயர்நீதிமன்றத்தினோட ஆட்சியர் முகாம் வந்து கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா வந்து எடுத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோவில் நமக்கு பார்ட் வைஸாக பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் எடுத்து தரேன். மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.